ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் உங்களை சந்திக்கும் போது அறிவியல் பூர்வமான எத்தனையோ கேள்விகள் இன்றைக்கி உலகத்தில் உலாவிக்கிட்டு இருக்கு. பல கேள்விகள் நம்முடைய நம்பிக்கைக்கு ஆதரவாக இருக்கும், சில கேள்விகள் நம்பிக்கைக்கு எதிராக இருக்கும். அப்படி நம்பிக்கைக்கு எதிராக இருக்கும் பொழுது நாம் இத்தனை வருஷம் நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அறிவியல் பூர்வமாக இப்படி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்களே, இல்லை உடைச்சிட்டாங்களே அப்படிங்கிறதான சில ஆதங்கங்கள் நமக்கு வரும். ஒரு சிலர் அந்த நம்பிக்கையை அதோடு கூட விட்டுட்டு இது வரைக்கும் நான் இதை நம்பிட்டேனே அப்படின்னு சொல்லி அதை விட்டு பின்மாற்றம் அடைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த அறிவியல் பூர்வமாக கொடுக்குற ஆதாரங்கள் எல்லாம் இன்றைக்கி சரின்னு சொல்கிறது நாளைக்கு தப்பாக மாறுது, இன்றைக்கி தப்புன்னு சொல்கிறது நாளைக்கு சரியாக மாறுது. இதுக்கு பல உதாரணங்களை நீங்கள் பார்த்துருக்க முடியும். அதே மாதிரி தான் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அதிகமாக அறிவியல் பூர்வமாக ஆலோசிக்கப்படுகிறது, அலசப்படுகிறது. கடைசியில் இந்த அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அஞ்ஞானிகள், விஞ்ஞானிகள், இப்படி பிரிவுகள் நிறைய வந்துடுது. நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட பல முறை சொல்லியிருக்கிறேன், இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த வேதாகமத்தை காப்பாற்றுவதோ அல்லது மத ரீதியான கருத்துக்களுக்கு முட்டு கொடுப்பதோ நம்முடைய வேலை அல்ல. இன்றைக்கி ஒரு அறிவியல் உலகம் இருக்குது, அறிவுசார் உலகம் வாழ்ந்துட்டுருக்கு. அவர்களுக்கு நம்மால் இயன்ற அளவுக்கு வேதாகமத்தையும் அதில் உள்ள கருத்துக்களையும் அறிவியல் சார்ந்து ஒரு விளக்கம் கொடுக்கணுங்கிறது தான் நம்முடைய எண்ணம். நம்ம கூட பிரதர் ரூபன் வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி வேறொரு கேள்வியோடு நம்ம அவரை சந்திக்க போகிறோம். வணக்கம் பிரதர், நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அநேகருக்கு இந்த நிகழ்ச்சிகள் பிரயோஜனமாக இருக்கும், நான் கர்த்தரை கூட நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு கேள்விக்குள்ளே ஆரம்பிக்க போகிறோம். அதாவது இன்றைக்கி எல்லாருமே கடவுளை பற்றி கேட்குறது, நீங்கள் கடவுளை பற்றி பேசிட்டீங்க போன வாட்டி, பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி, இந்த உலகம் எப்படி உண்டாச்சு? ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருக்குது. உலகம் உண்டானதில் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருக்குது. அறிவியலுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது, உலகம் இப்படி தான் உண்டாயிருக்கும்னு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய வியூவில் எனக்கு சொல்லுங்களேன். ஓகே, இது உங்களுடைய இன்விடேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன். ஆதியாகமம் 1:1, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இது தூக்கத்தில் எழுச்சிக்கு யாரை கேட்டாலும் சொல்கிற ஒரு வசனம் இது. கண்டிப்பாக இது பிலீவர்ஸ்ன்னு மட்டும் இல்லை, மீதி பேருக்குமே இது பரிச்சயமான வசனமாக தான் இருக்கும். ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல படிச்சிருப்பாங்க. இந்த வசனம் நம்ம சாதாரணமாக படிச்சுட்டு போயிடும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அஞ்சு வேர்டு இல்லையா? இந்த 5 வேர்டுக்குள்ள காஸ்மாலஜிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துடைய யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு, இந்த யூனிவர்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதான ஒரு படிப்பினுடைய பிரிவுக்கு பேர் தான் காஸ்மாலஜி. இந்த கார்டியாலஜி அப்படின்னா ஹார்ட்டை பற்றி படிக்கிறது, ஆர்த்தோனா எலும்பை பற்றி படிக்கிறது, அந்த மாதிரி காஸ்மாலஜி அப்படின்னா ஆமாம் இந்த ஆரிஜின் ஆஃப் த யூனிவர்ஸ் அதை பற்றி படிக்கிறது. ஸோ இந்த காஸ்மாலஜி எப்படி உருவாச்சு அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. எப்படி சொல்லுதுங்கிறத ஃபஸ்ட்டு இப்போ வேதமும் அறிவியலுடைய சித்தாந்தங்களும் என்ன சொல்லுதுங்கிறத தான் இப்போ நம்ம கோரிலேட் பண்ணி இந்த ப்ரோக்ராமில் நம்ம பார்ப்போம். ஓகே, அப்போ அதுக்கு நம்ம ஆதியாகமம் 1:1 எடுத்துக்கிறோம். ஆதியாகமம் 1:1 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, நீங்களும் ஆதியாகமம் 1:1 எடுக்க வேண்டாம். அதை நீங்கள் எடுத்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பு, மனசில் பதிய வேண்டிய வசனம். இப்போ அந்த வசனத்தை பற்றி தான் பிறகு நம்மக்கிட்ட பேச போகிறாங்க. சொல்லுங்கள். ஓகே, இன் த பிகினிங், ஆதியிலேனா இங்கிலீஷில் இன் த பிகினிங்னு போட்டிருக்கு. அங்கே தான் டைமுங்கிற ஒரு டைமென்ஷன் ஆண்டவர் கிரியேட் பண்ணுறாரு. ஆதிங்கிறது ஒரு டைமுங்கிறது ஒரு டைமென்ஷன். நம்மளுக்கு எப்படி உயரம், அகலம், நீளங்கிறது ஒரு டைமென்ஷனோ, 19ஆம் நூற்றாண்டில் தான் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் டைம்ங்கிறது ஒரு டைமென்ஷனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க மனுஷங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். டைம்ங்கிற ஒரு டைமென்ஷனை கடவுள் கிரியேட் பண்ணுறாரு. கடவுள் டைமையே கிரியேட் பண்ணவர் தான் பிப்ளிக்கல் காட். நான் என்னுடைய புரிதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது மாற்று கருத்து இல்லை, இது ஒத்த கருத்து தான். டைமுக்கு முன்னாடி இருக்கிறார் பாருங்களேன், டைம்லெஸ் காட் அவர். நான் அப்படி வச்சுருக்கிறேன். நம்ம எட்டர்னிட்டிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா? டைம்லெஸ் காட், அனாதி தேவன் உபாகம புஸ்தகத்தில் டியூட்டோனமியில் வரும். இட்டர்னல் காட். அதை பார்த்தீங்கன்னா, அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம் இருக்கு. அனாதிங்கிறது கிரியேஷனுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம வச்சுருக்கிறோம். டைமுக்கு முன்னாடி, டைம்லெஸ் காட். இதை இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து, இன்னொரு கண்ணோட்டத்துலேருந்து சொல்லணும்னா, இட்டர்னிட்டினா என்னென்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். டைம்ங்கிற ஒரு டைமென்ஷன் இல்லாத இடம் பேர் தான் இட்டர்னிட்டி. ஓகே, நம்மளுக்கு எப்படி காலை மாறி மாலை அப்படிங்கிற டைம் மாறிட்டே இருக்குதோ, இந்த மாதிரி ஒரு டைமென்ஷனே இல்லாத ஒரு இடத்துக்கு பேர் தான் இட்டர்னிட்டின்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு ஒரு ஆரம்பம், ஒரு முடிவு, இதுக்கு பேர் தான் டைம் இல்லையா?
கரெக்ட். இந்த ஆரம்பம் முடிவும் இல்லாத இடத்துக்கு பேர் எட்டர்னாலிட்டி. இது எதுவுமே கடவுளுக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஓகே. அவர் தான் ஃபஸ்ட்டு டைமை உண்டாக்குறார். இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, டைம் என்னங்க, டைம்னா என்னென்னு அவங்களுக்கு கேட்குறேன். ஒரு லேமன்ட்டு கேட்டோம்னா என்ன சொல்லுவாருன்னா, டைம்னா டைமு, வாட்சை காமிப்பார், இல்லாட்டி காலை மதியம் ஈவினிங்னு சொல்லுவார், ஏதோ ஒன்று சொல்லுவார். ஆனால் இது எதுவுமே டைம் கிடையாது. 2500 வருஷத்துக்கு முன்னாடி அரிஸ்டாட்டில்ங்கிற ஃபிலாசபர், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர் என்ன சொல்கிறார் டைமை பற்றினா, த மோஸ்ட் அன்னோன் ஆஃப் ஆல் அன்னோன் திங்ஸ். நம்ம மனுஷ அறிவுக்கு புரிஞ்சிக்க முடியாத விஷயத்தில் டைமுங்கிறது ஒன்று அப்படின்றார். ஓகே. இதை பல ஆயிரம் வருஷம் கழிச்சு 19ஆம் நூற்றாண்டில் ரொம்ப பிரில்லியண்டான சயின்டிஸ்ட்னு சொல்லப்படுற ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்கிறாரு, டைம் இஸ் அன் இல்யூஷன். இல்யூஷன் டைமுங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயத்த, அது டைம் இஸ் அன் இல்யூஷன் அப்படிங்கிறது தான் அவருடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சொல்கிறது. ஓகே. ஒரு உங்களுக்கு ஒரு செகண்டோ எனக்கு ஒரு செகண்டோ ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்பீட் ஆஃப் லைட்டில் போகும்போது அந்த ஒரு செகண்டோடைய டூரேஷன் வந்து மாறுங்கிறது தான் டைம் டைலேஷன் ஒரு தியரி சொல்கிறார். ஓகே. இந்த வசனம் ஃபஸ்ட்டு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல் வசனம் ஆதியிலே ஃபஸ்ட்டு ஆண்டவர் டைமை கிரியேட் பண்ணுறாரு. ஆதியிலேங்கிறது ஒரு கிரியேஷன், டைமுடைய கிரியேஷன் தான் ஆதியிலே கிரியேஷன். அதுதான் இங்கிலீஷில் இந்த பிகினிங், தட் மார்க்ஸ் த பிகினிங் ஆஃப் டைம். ஓகே. இப்போ நம்ம டைமை பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது ஸ்பேஸ். சரி, கடவுள் வந்து பூமியை உண்டாக்குனாருங்கிறது பல நம்பிக்கைகள்லையும் இருக்குது. வேதாகமம் இல்லை, எல்லா இதுலேயுமே கடவுள் வந்து பூமியை படைச்சார். எங்கே படைச்சார்? என்ன பூமியில் படைச்சாருன்னு எனக்கு தெரியுது. பூமியை எங்கே படைச்சாரு அப்படின்னா, இப்போ நம்ம சொல்கிற மாதிரி அட்மாஸ்பியர், ஸ்பேஸ், இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் படைச்சிருக்கணும் இல்லையா? அப்படி தான் இருக்குது. கரெக்ட். ஸோ ரெண்டாவது ரொம்ப புரிஞ்சிக்கிறது கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்பேஸுங்கிறது. ஸ்பேஸ்னால் இப்போ நான் இங்கே இருக்கேன், உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நம்ம ஒரு பில்டிங்குள்ளே இருந்தாலுமே ஒரு எம்டி ஸ்பேஸில் தான் நம்மளால் நிற்க முடியுது, நடக்க முடியும். அதுதான் ஸ்பேஸ். ஓகே, எக்ஸாக்ட்லி, அதுதான் ஸ்பேஸ். இந்த பிகினிங் காட் கிரியேட்டட், ஆதியிலே தேவன் வானத்தையும், ஹெவன்ஸ்ன்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு. வானங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ப்ளூ கலராக தெரியுறது அவர் சொல்லலை. ஹீ கிரியேட் ஸ்பேஸ். வெற்றிடத்தை அவர் உருவாக்குறாரு. ஓகே, வெற்றிடம். நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ரைட். வெற்றிடத்தை கிரியேட் பண்ணாருன்னு சொல்கிற ஒரே ஒரு வேர்ல்ட் வியூ வந்து பிப்ளிக்கல் வேர்ல்ட் வியூ தான். நம்ம ஸ்பேஸ்னால் வானம்னு நினச்சிக்கிட்டோம் இல்லையா? ஹெவன்ஸ்ன்றது. ஹெவன்ஸுங்கிறது நம்ம சில பேர் ஹெவன்ஸ்ன்னு சொல்லும்போது அவர் பரலோகத்தை சொல்லியிருப்பான்னு நினச்சிக்குவோம். அது பரலோகத்தை அவர் சொல்லலை, அது ஆல்ரெடி இருந்தது. ஸ்பிரிச்சுவல் கிளைமேட், அது ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷனில் அது இருந்த விஷயம். இது ஸ்பேஸுங்கிறது வெற்றிடத்தை கிரியேட் பண்ணுறாரு. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வெற்றிடம் இல்லாமல் பூமியை படைக்க முடியாது. இப்போ அதுதான் எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொன்னதுக்கு அதான் அர்த்தம். என்னென்னா, நான் இப்போ வந்து ஒரு பருப்பையோ அரிசியோ ஒரு டப்பாக்குள்ளே போடணுன்னா முதல்ல எனக்கு டப்பான்னு ஒன்று வேணும், டப்பான்னு காலி பிளேஸ் ஒன்று வேணும். கரெக்ட். அது இருந்தால் தான் நான் இதை அதில் போட முடியும். கரெக்ட். ஸோ இதை போடுறதுக்கு நான் முதல்ல ஒரு டப்பா உருவாக்குறேன். ஓப்பன் ஸ்பேஸ். கரெக்ட் தானே? அதுதான் பிகினிங் ஆஃப் ஸ்பேஸ். ஓகே, இதுதான் பிகினிங் ஆஃப் ஸ்பேஸ். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி தான் ஸ்பேஸுங்கிறது ஒரு எம்டி கிடையாது, சம்திங் அப்படிங்கிறத 19th century தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்குது. நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ் வந்து நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காரு ஃபிசிக்ஸில். அவர் என்ன பண்ணிட்டாரு, கிராவிடேஷன் ஃபோர்ஸை பற்றி அவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஈக்குவேஷனே அவர் கிரியேட் பண்ணிட்டார். அவ்வளோ பெரிய ஞானி அவர் கிரியேட் பண்ணிட்டார். கிராவிடேஷன் ஃபோர்ஸுங்கிறது புவி ஈர்ப்புன்னு நம்ம சொல்லுவோம். புவி ஈர்ப்பு சக்தி. ஆனால் நியூட்டனோட கிராவிடேஷன் ஃபோர்ஸை ஈக்குவேஷனே கிரியேட் பண்ணாலும் எதனால் கிராவிட்டி இருக்குங்கிறத அவரால் சொல்லவே முடியும். ஓகே, ஒய் தேர் இஸ் அ கிராவிட்டி அப்படிங்கிற கொஸ்டினுக்கு அவரால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் சாகிற வரைக்கும். அன்னைக்கு மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் 300 வருஷத்துக்கு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ தான் 19ஆம் நூற்றாண்டின் மிக சிறந்த ஒரு விஞ்ஞானின்னு சொல்கிற ஐன்ஸ்டீன் அவர் எப்படி சொன்னார் அப்படின்னா, கிராவிடேஷன் ஃபோர்ஸ், இந்த ஸ்பேஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்பேஸை ஒரு துணி மாதிரி இமேஜின் பண்ணிட்டார். நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி, உங்கள் திரையில் காண்ற வீடியோவில் பார்க்குற மாதிரி ஸ்பேஸை ஒரு துணி மாதிரி இமேஜின் பண்ணிட்டார். ஒரு ஃபேப்ரிக் மாதிரி இமேஜின் பண்ணிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ பார்க்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு பொருளை இல்லாட்டி ஒரு மார்பிள் அதில் போடுறீங்க. மார்பிளை போட்ட உடனே அந்த ஃபேப்ரிக் என்ன பண்ணும், பெண்டாகும். ஒரு துணி மேலே ஒரு பொருளை நீங்கள் வச்சிங்கன்னா அந்த துணி வந்து பெண்டாகும்.
பெரிய பொருளை வச்சிங்கன்னா அதிகமாக பெண்ட் ஆகும், கம்மியான பொருளை வச்சிங்கன்னா கம்மியாக பெண்ட் ஆகும். இப்போ நீங்கள் திரையில் பார்க்குற மாதிரி சூரியன்கிறது ஒரு பெரிய ஆப்ஜெக்ட், பெரிய மேட்டர். அது அதிகப்படியான ஸ்பேஸை பெண்டு பண்ணும். இந்த ஸ்பேஸ் பெண்ட் ஆகிறதுனால தான் கிராவிட்டி இருக்கணும் அப்படின்னு ஒரு தியரியை ப்ரப்போஸ் பண்ணார். ஐன்ஸ்டீன் பண்ணுறார். ஸ்பேஸ் எப்படி பெண்ட் ஆகும் நம்மளால் கற்பனை பண்ண முடியுதா? இல்லை, இப்போது என் அளவுக்கு ஒரு தட்டு கீழே அப்படி இருந்துச்சுன்னா அதில் சாப்பாடு போட்டோம்னா அது கொஞ்சம் அப்படி அமுங்குது. பேப்பர் தட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சாப்பாடு போட்டோம்னா அது கொஞ்சம் கீழே அப்படி வருது, கீழே இறங்குது. இந்த அளவுக்கு என்னால் கற்பனை பண்ண முடியுது. ஸ்பேஸுங்கிறது ரொம்ப பெருசு, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயம். ஆமாம், இது என்ன நம்மளுக்கு இன்னைக்கு புரியல. அது எப்படி வளையும்? அதுதான் அவருடைய மிகப்பெரிய இன்னொரு கண்டுபிடிப்பு. ஸ்பேஸை துணி மாதிரி இருந்ததுன்னா அது மேலே ஒரு பொருளை வைக்கப்படும் போது அந்த பொருள் வந்து அந்த ஸ்பேஸை அமுக்கும். அந்த ஸ்பேஸ் அமுங்கும் போது பக்கத்தில் இருக்க பொருள் அதை அட்ராக்ட் பண்ணும். இது இருக்கிறதுனால தான் கிராவிட்டி இருக்குங்கிறத அவர் சொன்னார். ஓ, ஓகே. இப்போ இது வந்து சயின்டிஃபிக் வியூ. இதை பிப்ளிக்கல் வியூவில் நம்ம பார்ப்போம். இந்த பிப்ளிக்கல் வியூ போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல சரியான்னு பாருங்களேன். இது ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும்ன்றதுக்காக. இப்போது ஒரு பெரிய துணியில் நடுவில் சூரியனை வச்சுட்டாரு, சரியா? சுற்றி குட்டி குட்டியாக இது கிரகங்களை வச்ச உடனே எல்லா கிரகங்களும் இப்படி இதை நோக்கி சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது நடுவில் இப்படி அவங்க இருக்கிறதுனால. கரெக்ட். இதெல்லாம் இதை நோக்கி வராது. ஏன்னா ஆப்வியஸ்லி எல்லாம் கீழே அந்த சர்வல் பக்கம் தானே அப்படி கீழே இறங்க வரணும். எக்ஸாக்ட்லி அப்படி தானே வரணும். இதே தான். ஓகே, ரைட். அப்போ நம்ம பிப்ளிக்கல் வியூவுக்கு போயிடலாம். இப்போ நம்ம பிப்ளிக்கல் வியூவை பார்ப்போம். யோபு 9:8 சொல்கிறாரு, அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகள் மேல் நடக்கிறார். வானங்களை விரித்து, வானங்களை தான் விரிக்க முடியுமா? பொதுவாக நம்ம துணியை விரிப்போம், போர்வை விரிப்போம்னு சொல்லுவோம். போர்வையை விரிப்போம், துணியை விரிப்போம். வானங்களை விரிச்சாரு, விச் மீன்ஸ் ஹி எக்ஸ்பேண்டட் த ஸ்பேஸ். ஸ்பேஸை உருவாக்கி துணி மாதிரி விரிச்சாருன்னு போட்டு. ஓகே, யோபுல. குட். ஐசையாவில் பார்ப்போம். ஏசாயா 40:22 அவர் பூமி உருண்டையின் மேல் வீட்டில் இருக்கிறார். ஏசாயா வாழ்ந்த காலம் கிமு 700. ஒவ்வொருத்தரும் ஒரு பிலீஃபில் இருந்தாங்க. பூமி உருண்டைங்கிறது கண்டுபிடிச்சதெல்லாம் ரொம்ப லேட்டாக. ஏசாயா வாழ்ந்த காலத்தில் ஆண்டு சொல்கிறாரு, பூமி உருண்டை மேலே ஹோலி ஸ்பிரிட் மூலமாக ஏசாயாட்ட சொல்கிறாரு, பூமி உருண்டைக்கு மேலே ஆண்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு. இதோட நிற்கல, அதில் இன்னொரு பாகத்தை பாருங்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி, ஸ்பேஸை துணி மாதிரி பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரித்தார். ஏசாயா லைக் எ டென்ட், துணி மாதிரி. இதை ஐன்ஸ்டீன் வந்து 19ஆம் நூற்றாண்டில் சொல்லும்போது பிரமிச்சு பார்த்தோம். ஐன்ஸ்டீன் வந்து சயின்டிஃபிக்கலாக சொல்லும் போது பிரமிச்சு பார்க்குறோம். இந்த சயின்ஸ் இல்லாமல் ஸ்பிரிச்சுவலாக ஏசாயா சொல்லும் போது நம்ம அந்த பிரமிப்பு நமக்கு இல்லாமல், அது என்னென்றே யாருக்கும் தெரியல. இப்போ ஓகே, விரிச்சாரு, அவ்வளோ நினச்சிட்டாரு. இந்த டெப்த்தை நம்மளால் கிரகிக்க முடியுதா? எத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக இந்த ஆக்சுவலாக இந்த ஐன்ஸ்டீனுடைய தியரி தான் அப்படியே இருக்குது. அதில் இன்னும் சொல்ல போனால் அந்த தியரியை ஒரு தியரிட்டிக்கலாக ஐன்ஸ்டீன் வந்து எடுத்து எழுதுன மாதிரி இருக்குது, எழுதுற மாதிரி. இதை யார் படைச்சவரை தவிர இதை யாரும் இவ்வளோ கிளாரிட்டியாக ஸ்பேஸ்னால் என்னன்னு புரிஞ்சிக்க முடியாத காலத்தில் யாராவது சொல்ல முடியுமா? உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. இந்த வசனங்களை கேட்கும்போது வசனமாக படிச்சுட்டு போகிறது ஓகே, தெரியாது. எனக்கு இப்போது இன்னொரு விஷயம் இதோட ரிலேட் ஆகுது. நான் எஸ்கட்டாலஜி கொஞ்சம் படிக்கிறதுனால இப்போது ரெவலேஷன் 6 ஆண்டவர் சொல்கிறாரு, வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல விலகி போயிட்டுருக்கிறார். பேச தான் ஒரு இப்போ இவங்க ஓசோன்லாம் அப்படி விலகி போகுதுன்னு சொல்கிற மாதிரி ஸ்பேஸை வந்து ஆண்டவர் சுருட்டி எடுக்கிறாருன்னு இருக்குது. அப்போ துணியை தான் நம்ம சுருட்டி எடுப்போம். இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் வந்து ஒருத்தரால் எழுதப்படலை, எத்தனையோ பேர் எழுதினாங்க. ஆதியாகமம் 1 சொன்ன கன்சிஸ்டன்சியோ, BC 700 ஐசையாவில் சொன்ன கன்சிஸ்டன்சியோ, கிபி 1st செஞ்சுரியில் ரெவலேஷனில் சொன்ன கன்சிஸ்டன்சியோ எல்லாம் கரெக்டாக ஒரே கோட்டில் நிற்கும். அது வந்து 4000 இயர்ஸ் பேக், இது வந்து ஒரு 2300 இயர்ஸ் பேக். கரெக்ட். இது ஒரு 2000 இயர்ஸ் பேக். கரெக்ட். இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்கல, வெவ்வேறு காலகட்டம். மோசே எகிப்தில் வளர்ந்தவர், இவர் இஸ்ரேலில் இருந்தவர், இவர் பத்மத்தீவில் இருக்கிறார், இவர் படிப்பறிவு இல்லாத மீனவர், அவர் சகல கலைகளையும் படித்த மோசே. ஏசாயா ஒரு பக்கம். ஆனால் வெவ்வேறு காலகட்டத்தில் அத்தனை பேரும் ஒரே கருத்தை எழுதியிருக்கிறாங்க. இதை 20ஆம் நூற்றாண்டில் வந்து ஐன்ஸ்டீன் உறுதிப்படுத்துகிறார். இவங்க 3 பேருக்கு சொன்ன ஆள் ஒரே ஆள் தான். இன்னும் கேட்டால் நான் நினைக்கிறேன் ஐன்ஸ்டீனுக்கும் அவர் தான் வெளிப்படுத்தியிருப்பார் நினைக்கிறேன்.
இந்த ஐன்ஸ்டீனை வச்சுக்கிட்டே கடவுள் இல்லைன்னு பேசுகிறவங்களுக்கு மத்தியில் இந்த ஐன்ஸ்டீன் கடவுளுடைய கொள்கைகளை தான் உறுதிப்படுத்தியிருக்கிறாருங்கிறது எவ்வளோ ஒரு வெளிப்பாடு பாருங்க. நிறைய தியரிஸ் இருக்குது, ஸ்பேஸ் டைம் தியரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பேஸ் எப்படி உருவானுச்சு, டைம் எப்படி உருவானுச்சு அப்படின்ட்டு நிறைய தியரிஸ் இருந்தாலும் நிறைய ப்ரூவன் தியரிஸ் இருக்குது. அந்த ப்ரூவன் தியரிஸ் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, டைமுக்கு ஒரு ஆரம்பம் இருந்துச்சு, ஸ்பேஸுக்கு ஒரு ஆரம்பம் இருந்துச்சு, இந்த மேட்டருக்கு ஒரு ஆரம்பம் இருந்துச்சு. இது எல்லாம் ஆரம்பித்தது ஆதியாகமம் 1 நீங்கள் சொன்னதில் மேட்டர். இப்போது பூமி இருக்குது இல்லைங்களா, பூமி ஆரம்பித்தது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸில் நான் பேசுகிறேன், வேறு யாருமே ஸ்பேஸ் ஆரம்பித்ததை பற்றி சொல்லப்பட்டதா எனக்கு தெரியல. யாருமே சொல்லலை. இந்த கடவுளுங்கிற ஒரு ஸ்பேஸு டைமு மேட்டருக்குலாம் அப்பாற்பட்டவருங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவை, இந்த ட்ரூத்தை பிப்ளிக்கல் வேர்ல்டு மட்டும்தான் இந்த உலகத்தை சொல்லுது. ஏன்னா அந்த மேட்டர் பூமியை பற்றி எல்லாருக்கும் அறிவு இருக்குது, கண்ணுக்கு தெரிகிற விஷயத்தை பற்றி அறிவு இருக்குது. அதை இவங்க கற்பனையாகவும் உருவாக்கிடலாம். கரெக்ட். ஆனால் கண்ணுக்கு தெரியாத இந்த வானம், இப்போ வானம்னா ஆகாய விரிவு அப்படிங்கிறத பைபிள் விரிவு ஆகாய விரிவுங்குது. அதை இவங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டாங்க. விரிவுனா என்னது, ஒரு ஃபேப்ரிக்கை விரிக்கிற மாதிரி இவங்க ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அதுவே ஒரு விதமான கிரியேஷன் தான். அதுவே ஒரு விதமான கிரியேஷன். இன்றைக்கி ஒரு எனிக்மான்னு சொல்லக்கூடிய லெவலில் தான் நம்ம இருக்கிறோம். எனிக்மானா நம்மளால் புரிஞ்சுக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். அந்த ஸ்டாண்டர்டில் தான் இன்னும் நம்ம இருக்கிறோம். ஸ்பேஸ் எப்படி வளையுங்கிறது நம்மளால் இதுக்கு மேலே புரிஞ்சிக்க முடியுதா? இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி திருச்சிக்கு போகிறீங்க. காலையில் 6 மணிக்கு கிளம்பி 10 மணிக்கு அங்கே போய் சேரு. காரில் போகிறீங்க. எது மேலே போகிறீங்க? சீட்டு மேலே போகிறோமா? சாரி, சொல்லுங்கள். பூமி மேலே போகிறீங்க. அவங்க மேலே போகிறீங்க, கரெக்டாக பூமி மேலே போகிறீங்க. இதை ஐன்ஸ்டீனோட பெர்ஸ்பெக்டிவ் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஸ்பேஸ் டைம்ங்கிற ஃபீல்டுக்குள்ளே பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஸ்பேஸுங்கிற ஃபீல்டுக்குள்ளே போகிறீங்க, டைமுங்கிறது ஓடிக்கிட்டே இருக்குது. 6 மணிக்கு கிளம்பி 10 மணிக்கு போய் சேர்றீங்க. தென் டைம் இஸ் டிக்கிங் எவ்ரி செகண்ட். அவருடைய தியரிப்படி ஸ்பேஸ் டைமுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. இதுதான் ஆதியாகமம் 1 சொல்லும். ஸோ மேட்டர் இல்லாத வெறும் காலி இடத்துக்கு பேரும் ஸ்பேஸ். ஏன்னா நம்ம மக்களுக்கு புரிதல் என்னென்னா, ஸ்பேஸ் அப்படின்னாலே அவர் ஸ்பேஸுக்கு போயிருக்காரு, ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு, ஸ்பேஸ் ஷட்டில் எல்லாம் மேலே தான் யோசிக்கிறாங்க. எனக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்குது, எனக்கு பின்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்குது, எனக்கு சைடில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, இதெல்லாம் காலி. நம்ம ஸ்பேஸில் ஒரு இடத்துல தான் உட்காந்துருக்கோம் ஒரு ஸ்பேஸில். கரெக்ட். இந்த டோட்டல் யூனிவர்ஸில் பூமி ஒரு ஸ்பேஸில் இருக்குது, நாம் அதுக்கு மேலே ஒரு ஸ்பேஸில் இருக்குது. எஸ், கரெக்ட். இந்த புரிதல் இப்போ அவங்களுக்கு தெளிவாக இருக்கும் அவங்களுக்கு. வெரி குட், நம்புகிறேன். ஆமாம். ஸோ இப்போ நம்ம போகிறோம், அந்த ஸ்பேஸில் போகும்போது டைமும் உங்களோட சேர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குது. எஸ், இதுதான் ஸ்பேஸ் டைம்ங்கிற 4th டைமென்ஷன். எப்படி ஹைட் வித் லென்த் இதெல்லாம் 3 டைமென்ஷன்ஸோ, இதனோட 4வது டைமென்ஷன் தான் ஸ்பேஸ் டைம். ஓகே, இதுதான் 19ஆம் நூற்றாண்டில் 4வது டைமென்ஷனாக சயின்டிஸ்ட் சொன்னார். இன் த பிகினிங் ஸ்பேஸ் டைம் மேட்டர் இது 3த்தையுமே படைப்புக்கு உட்பட்டது தானே ஒழிய படைப்புக்கு அப்பாற்பட்டது கிடையாது. இந்த படைப்புக்கு உட்பட்டதாக இருக்குமானால் போன எபிசோடினுடைய பதிலுக்கு நம்ம வந்துடுறோம். படைப்பாளின்னு ஒருத்தர் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ தேர் மஸ்ட் பி அ காட். அவர் கிரியேட் பண்ண இந்த கிரியேஷனுடைய ஆரம்பம் தான் வேதாகமத்தினுடைய முதல் வசனமாகவே இருக்கு. முதல் வசனம் இது ஆயிரக்கணக்கான வருஷமாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சதா 5 வேர்டில் காட் சொல்லி முடிச்சிட்டார். 4000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி முடிச்சிட்டார். நான் எப்பவுமே என்ன யோசிப்பேன்னா, கடவுள் சொன்னதான அந்த அறிவியலை திருப்பி நான் புரிவதற்கு எனக்கு 4000 வருஷம் ஆகுது. ஆனது மட்டும் பிரச்சனை இல்லை, அது கூட ஏற்றுக்கலாம். ஏற்றுட்டு அவரே இல்லைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே அறிவியலை வச்சு. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வாலிபர்கள், உங்களுக்கு நாங்கள் இதன் மூலமாக உங்களுக்காக தான் எஸ்பெஷலி இந்த ப்ரோக்ராமை செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம். என்னென்னா, நீங்கள் படிக்கிற படிப்பு, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய படிப்பு எல்லாமே பல விதங்களில் அகைன்ஸ்ட் டு கிரியேஷன், அகைன்ஸ்ட் டு கிரியேட்டர். வேதாகமத்துக்கும் தேவனுக்கும், இந்த தேவனுங்கிற வார்த்தையை நான் எந்த பதத்தில் வேணால் யூஸ் பண்ண தயாராக இருக்கேன். தேவன், கடவுள், இறைவன் எதை வேணால் வச்சுக்கோங்க, ஒருவர் தான். அந்த ஒருவருக்காக எதிராகவும் அவருடைய படைப்புக்கு எதிராகவும் பல விதங்களில் இது பயன்படுத்தப்படுகிறது. அப்படி பண்ணக்கூடாது. சரியான பதில் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் சகோதரனையே கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்கு இதை நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஆரம்பத்தில் இந்த பிகினிங் பற்றி ஏதோ ஒன்று சொல்லணும்னு நீங்கள் ஞாபகப்படுத்துங்கன்னு சொன்னீங்களே, அது என்னது? அது என்ன அப்படின்னா, நிறைய வேர்ல்டு வியூஸ் மதங்கள்னு வச்சுக்கலாமே. நீங்கள் நிறைய மதங்கள் கிரியேஷனை பற்றி பேசுது. இதை எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட் சொல்கிற எல்லா கிரியேஷனையும் சேர்த்து ஒரு மெசேஜ், ஒரு அமௌண்ட் ஆஃப் மெசேஜ் இருக்கும்.
ஒரு கண்டென்ட் இருக்கும். இது எல்லாத்தையும் விட பிப்ளிக்கல் வேர்ல்ட் வியூ 10 மடங்கு அதிகமாக கிரியேஷனை பற்றி பேசு. ஓகே, எக்ஸலண்ட். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. அதாவது உலகத்தில் உள்ளதான சிவிலைசேஷனுடைய ஆரம்பம் வந்து சுமேரியன் சிவிலைசேஷன். அந்த சுமேரியன் சிவிலைசேஷனுக்கு முன்னாடி உள்ள காலத்திலிருந்து இப்போ இருக்கிற தாவோயிசம் எத்தனை இசம் இருக்கும், அத்தனை இசம் கிரியேஷனை பற்றி பேசுகிறத விட 10% அதிகமாக 10 மடங்கு 10 மடங்கு 1000%. ஓகே, 10 டைம்ஸ் அதிகமாக வேதாகமம் பேசுகிறது. கரெக்ட். வாட் அ புக் யூ ஹேவ். நாம் ஆக்சுவலி பைபிளை சாதாரணமாக நினச்சிக்கிட்டோம், ஒரு மேத்தமெட்டிக் புக்காது. அது மாதிரி இது என்ன காம்ப்ளெக்ஸ், அவ்வளோ பெரிய விஷயமா நான் யோசித்தேன். ஆனால் 2013 ஹோலி ஸ்பிரிட் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு, அப்புறம் நிறைய விஷயங்களை படிக்கும்போது ஹோலி ஸ்பிரிட் கொடுக்க இன்ஸ்பிரேஷன் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் ஃப்ராக்மெண்ட். நம்ம அறிவியலுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஃப்ராக்மெண்ட். பைபிளுங்கிறது எல்லாத்துக்கும் மேம்பட்ட ஒரு விஷயம். இதை நம்ம பிலீவர்ஸ் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போது இவ்வளோ விஷயத்த நம்ம பேசுகிறோம், ஒரு வசனத்துலேருந்து பேசுகிறோம். இன்னும் நம்ம உள்ளே போல இந்த பிகினிங் தான் நம்மளுமே. கரெக்ட், இந்த பிகினிங்கில் தான் இருக்கிறோம். இந்த பிகினிங்லேயே இதையே கடவுள் இல்லைங்கிற கொள்கைகள் இருக்குல்லையா, ஏத்திசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஏத்திசம்மை. அப்போது இந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டே கடவுள் நம்பிக்கையை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் சார், அறிவியல் பூர்வமாக. இல்லை, இதுக்கு இதை வந்து ஏத்திசம்னு சொல்லலாம், சயின்டிஃபிக் மெட்டீரியலிசம்னு சொல்லலாம், இல்லாட்டி வெறும் மெட்டீரியலிசம்னு சொல்லலாம். இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அது என்னங்கிறத இன்னொரு நாள் பார்ப்போம். இப்போ ஏத்திசம் சயின்டிஃபிக்கா அப்படின்னு ஒரு கொஷின் வரும். ஏன்னா சயின்ஸு தான் வந்து ஏத்திசமை ப்ரொமோட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இன்றைக்கி இருக்குது. ஆக்சுவலி அது தவறு. ஏன் அப்படின்னா ஏத்திசம் இஸ் ஆல்சோ ஏ பிலீஃப் சிஸ்டம். அதனால தான் அதை இசம்னு சொல்கிறாங்க. இசம்னா என்ன? மார்க்சிசம், செக்யூலரிசம், கேபிட்டலிசம், இதெல்லாம் ஒரு ஐடியாலஜி. தீயிசம்ங்கிறதோ ஐடியாலஜி தான் ஃபெய்த்துன்னு நம்ம சொல்கிறோம். ஃபெய்த்துங்கிறதும் நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயம் தான். ஏத்திசமும் நம்பிக்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். ஓகே, இப்போது கடவுள் இருக்கிறார் என்று நாம் நம்புகிறோம், கடவுள் இல்லைன்னு அவங்க நம்புகிறாங்க. இது சயின்ஸ் கிடையாது, அதுவும் ஒரு ஐடியாலஜி தான், அறிவியல் பூர்வமான இது கிடையாது. ஆனால் அவங்க அறிவியலை துணைக்கி வச்சுக்கிறாங்க. அதனால் அது அறிவியல் பூர்வமான இசை மாதிரி தெரியுது. பிம்பம் இல்லையா, அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்தே நான் சொல்கிறேன், வானம் சூரியனுடைய வெளிச்சத்தை வச்சு சில நேரத்தில் மஞ்சளாக தெரியுது, சில நேரத்தில் ப்ளூவாக தெரியுது. ஆனால் வானத்தோடைய கலர் அது இல்லை, இந்த சூரியனுடைய கலரை வச்சதுனால அது அப்படி தெரியுது. கரெக்ட், ஒரு பிம்பம். கரெக்ட். அந்த மாதிரி தான் இவங்களும் சயின்ஸை வச்சுக்கிட்டு ஏத்திசம்ங்கிற ஒரு நம்பிக்கையை அறிவியலை துணையாக வச்சுக்கிட்டு அவங்க அறிவியல் பூர்வமான மதம் மாதிரி அது ஒரு விதமான மதம் தான். அதுவும் ஒரு நம்பிக்கை தான், அது ஒரு நம்பிக்கை காட்டுறாங்க இல்லையா. கரெக்ட். ரொம்ப யூஸ்ஃபுல், வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி எலாபரேட். உங்களுக்கு நிறைய இதில் புரிதல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கூடுமான வரைக்கும் இதை டைல்யூட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக புரியும்படி தான் சகோதரன் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. நானும் அதை தான் விரும்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது கேள்விகள் இருக்குமானால், சந்தேகங்கள் இருக்குமானால், ஒருவேளை நாங்கள் சொன்னதில்லையே சரியான புரிதல் இல்லை, இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா எங்களுடைய இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடியதான இந்த இதுக்கு நீங்கள் எழுதுங்க. நீங்கள் உங்களுடைய கேள்விகள் எழுதி அனுப்புங்க. நம்முடைய சகோதரர் அதற்கான பதிலை உங்களுக்கு அடுத்த வருகிற எபிசோட்ஸில் உங்களுக்கு அதை பற்றி சொல்லிக் கொடுப்பார். ஆனால் நம்முடைய நோக்கம், திருப்பி நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், நம்முடைய வேதாகமம் 100% ஆதாரபூர்வமானவை. நம்முடைய வேதாகமம் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சம்பவங்களும் அறிவியல் பூர்வமானவை தான். அதை உண்டாக்கின ஒருத்தர் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரத்தை தான் நாம் வலு சேர்த்து கொண்டே இருக்கிறோம். தேர் இஸ் அ காட். அவ்வளோதான் நம்முடைய நோக்கம். மீண்டும் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு எபிசோட் வழியாக உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர், நீங்கள் வந்து எங்களுக்கு விளக்கம் கொடுத்தது.